வீட்ல அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, படிக்கிற பசங்க, பிள்ளைங்க அல்லது யாராவது ஆண்கள், வீட்ல இருக்கிற பெண்கள வந்து வீட்லயே இருக்கிற, சும்மா தான் இருக்கிற, சும்மா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா, அவங்க எவ்வளவு சும்மா இருந்தாலும் எவ்வளோ வருமானம் ஈட்டுறாங்கன்னு ஒரு சின்ன கணக்கு போடுறோம் பாருங்க. ஒரு வீட்ல ஒருத்தர் வேலைக்கு போறாருன்னா, குறைந்தபட்சம் மாசம் ஒரு ரூ. 20,000 சம்பாதிக்கிறார்ன்னு வச்சுக்கங்க. ரூ. 20,000 வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு. இந்த அம்மா வீட்ல தான் இருக்குது. இந்த அம்மா வீட்ல இருந்துட்டு எவ்வளோ சம்பாதிக்கும்னு சொல்ற கணக்கு போடுங்க. ஆச்சரியமா இருக்கும். இப்போ ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றோம். ஒரு பேங்க்கோ, ஏதோ ஒரு கம்பெனிக்கோ ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணா கூட, அவர் காலைல ஒரு 7 மணிக்கு, 8 மணிக்கு போயிட்டாருன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுறாரு. அவருக்கு மாசம் குறைந்தபட்சம் 18,000 சம்பளங்க. அப்ப வீட்ட காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் பாதுகாத்துக்கிறாங்களா இந்த அம்மா? ரூ. 18,000 ஒதுக்குங்க. ஒரு 18,000 தனியா ஒதுக்குங்க. அடுத்தது வீட்ல துணி துவைக்கிறதுக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு துணி துவைக்க ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கங்க. ஒருத்தருக்கு துணி துவைத்து குடுக்கணும்னா, ஒரு மாசத்துக்கு ரூ. 1000ங்க. இப்ப 4 பேர் உங்க வீட்ல இருக்கிறாங்கன்னா 4,000 ஆச்சு. அப்ப ஏற்கனவே அந்த செக்யூரிட்டி வேலைக்கு போறதுக்கு 18,000 இப்போ ஒரு 4,000 ரூ. 22,000 வச்சுக்கங்க. அடுத்தது வீட்டு சமையல் வேலை. சமையல் செய்றதுக்கு ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து ரூ. 300 குடுத்தாகணும். அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தன நாளுங்க? 30 நாளு. 30 × 300 ரூ. 9,000 ஆச்சு. அப்ப செக்யூரிட்டி வேலைக்கு போறதுக்கு ஒரு 18, துணி துவைக்கிறதுக்கு ஒரு நாள் 22, இது ஒரு 9,000 31,000 ஆச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வர்றது, போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வர்றது, பேங்க்கு போயிட்டு வர்றது, ஈபி பில் கட்டுறது, வேற ஏதாவது நலத்திட்டம், ஆதார் கார்டு போய் இது பண்றது, இப்படி எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குங்க. அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரூ. 5,000 வச்சுக்கங்க. அப்போ செக்யூரிட்டி வேலைக்கு ஒரு 18,000, அடுத்தது இந்த துணி துவைக்கிறதுக்கு ஒரு 4,000, 18 1 22, சாப்பாடு ஆக்குறதுக்கு ஒரு 9 31, இதுக்கு ஒரு 5 36, ரூ. 36,000 அந்த அம்மா சம்பாதிக்குதுங்க வீட்ல இருந்துகிட்டு. அந்த அம்மாவ போய் சும்மா இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன்னு யாராவது சொல்லுவீங்களா இனிமேலு? தயவு செய்து சொல்லாதீங்க. "மங்கை எதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா" அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை சொல்லியிருக்காரு. அதனால வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கடவுள் மாரி. அதனால காந்தி கூட சொல்லியிருக்காரு, "கடவுள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் வீட்டில் தாயை படைத்தார்." ஆகவே மாணவர்களே, அம்மா வீட்ல இருக்காங்க, சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மொத்த வருமானம் கணக்கு போட்டு பார்த்தீங்களா? ரூ. 31,000. நான் சொன்னது கம்மி கணக்கு. இன்னும் அதிகமா இருக்கும் வெளிய. அப்போ நகர சைடுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம். ரூ. 1000 யார் துணி துவைக்கிறாங்க? அங்கெல்லாம் ஒரு ஆளுக்கு 2,000. அப்போலாம் கணக்கு போட்டா 40,000 50,000 வந்துருதுங்க. அப்போ அவங்களா சும்மா இருக்கிறாங்க? இனிமேல் தயவு செய்து அவர்களை சும்மா இருக்கணும்னு சொல்லாதீங்க.